அண்ணே, அவங்க என்ன வாங்குறாங்க? அது தாலி செக்ஷன்மா. அந்த பொண்ணுக்கு தாலி வாங்குறாங்க. கமலாமா உனக்கு தெரியாதம்மா? அவங்க வீட்டுல தானம்மா கிடப்ப. இல்லண்ணே, சமீபமா அங்க போலண்ணே. என்ன விசேஷம்? அவங்க மருமகளுக்கு தாலி பெருக்கிறாங்களாம். அதுக்கு தான் தாலியும் கால் காசும் வாங்க வந்திருக்காங்க. சில்லறை கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கமா. சரி கொடுங்கண்ணே. சில்லறை மாத்திட்டியாம்மா? இந்தாங்கண்ணே. அம்மா எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கம்மா. என்னம்மா? நீங்க சொல்லிருக்கிற ஐட்டம்லாம் எங்களுக்கு ஓகே. நாங்க சொன்னபடி பண்ணிடணும். விசேஷத்துக்கு வர ஆளுங்க கொஞ்சம் கம்மி தான். ஆனா சாப்பாடு பிரமாதமா இருக்கணும், பாத்துக்கோங்க. அம்மா, நம்ம சமையலை பத்தி உங்களுக்கு தெரியாதா? ஒரு குறையும் இல்லாம நல்லபடியா பண்ணி தரமா. மெனுல ஏதாவது எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் சொல்லுங்க, அதையும் செஞ்சு கொடுத்துறமா. அக்கா, புதுசா ஏதாவது ஐட்டம் செஞ்சா நல்லா இருக்கும்லக்கா. நீங்க ஏதாவது லிஸ்ட் கொண்டு வந்திருக்கீங்களா? டெசர்ட் லிஸ்ட் தனியா கொண்டு வந்து காட்டுறமா. வெறும் ஐஸ்கிரீம் மாதிரி இல்லாம பாசிந்தி மாதிரி புதுசா பண்ணிடுவோம்மா. ரொம்ப சந்தோஷம்ப்பா. டயத்துக்கு சாப்பாடு வந்துடணும். வரவங்க பசியோட காத்திருந்தா தப்பா போயிடும். சொன்ன டைமுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே சூடா எல்லா ஐட்டமும் வந்துருமா. அதுக்கு நான் கேரண்டிமா. 20-25 பேருக்கு தாராளமா வரும்ல? மேலேயே வரும்மா. வர்றவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு அதிகமா இருக்குமா. அதையும் மீறி ஆளுங்க நிறைய வந்து 10லனா ஒரு ஃபோன் பண்ணுங்க. 10 நிமிஷத்துல வேண்டிய ஐட்டம் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துறமா. ரொம்ப சந்தோஷம்ப்பா. இந்தாங்க அட்வான்ஸ். 10லன்னா கேளுங்க, தரேன். மா, உங்கள்கிட்ட அட்வான்ஸ் வாங்குறதுக்கே கூச்சமா இருக்குமா. இருந்தாலும் அது உங்க ஆசீர்வாதம். நான் வாங்கிக்கிறேம்மா. நன்றி. இந்தாங்க. சாப்பாடெல்லாம் நாங்க வந்து எடுத்துக்கணுமா இல்ல நீங்களே கொண்டு வந்து தருவீங்களா? வேணாம்மா, அட்ரஸ் கொடுத்துருக்கீங்கல்ல, கொண்டு வந்து இறக்கிறேன். விருந்து முடிஞ்ச உடனே நாங்களே வந்து பாத்திரத்தை எடுத்துக்கிறோம். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா. அப்ப நாங்க வரோம்மா. ரொம்ப நல்லது. அக்கா, அவிக்கும் மாப்பிளைக்கும் துணி எடுக்கணுமேக்கா? இல்ல பத்மா, அதெல்லாம் சம்பிரதாயம் இல்ல. சாப்பாடு அவங்க தான் போடணும். நான் தான் சம்மந்தி அம்மா கிட்ட கெஞ்சி கூத்தாடி சாப்பாடு நாங்களே போடுறோன்னு அனுமதி வாங்கிட்டேன். என்ன வருஷா, இன்னுமா உனக்கு கோவம் குறையல? அத்தை, இதெல்லாம் ரொம்ப தப்பு. எனக்கு சுத்தமா பிடிக்கல அத்தை. அபி நம்ம வீட்டு பொண்ணு அத்தை. அவ அந்த வீட்டுல இருக்கிறது நமக்கு தான் அவமானம். இந்த லட்சணத்துல வேற அவ கழுத்துல இருக்கிறது தாலின்னு வேற நினைச்சுக்கிட்டு அதுக்கு நீங்களே போய் தாலி பறிக்க போறேன்னு உதவி பண்றீங்களே, இதெல்லாம் உங்களுக்கு தப்பா இல்லையா? இங்க பாரு, இது கல்யாணம்னு நீங்க யாருமே ஒத்துக்கல. ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் இது கல்யாணம் தான். அவளுக்கு தாலியை பெருக்கி போட்டுதான் ஆகணும். ஏம்மா, என்னம்மா அது? வருஷா சொல்றதெல்லாம் உண்மையா? அவளுக்கு தாலி பிரிக்க போறீங்களா? ஆமாண்டா, கல்யாணத்துக்கு தான் நம்ம வீட்ல இருந்து அவளுக்கு எதுவுமே செய்யல. இந்த சின்ன சம்பிரதாயத்தை பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். அம்மா, என்னம்மா நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? எப்படியாவது அபி அங்கேருந்து பிரிச்சு கொண்டு வந்துடலாம்னு நாங்க போராடிட்டு இருக்கோம். நீங்க என்னடானா நிரந்தரமா அவளை அங்கேயே தங்க வைக்கலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? இத பாரா, உன் நம்பிக்கை உன்னோட, எங்க நம்பிக்கை எங்களோட. எங்களை பொறுத்த வரைக்கும் அபிக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அது சாமியா பார்த்து நடத்தின கல்யாணம். மனுஷங்களா நடத்துற கல்யாணத்துக்கே 1000 சம்பிரதாயங்களை பண்றவங்க நம்ம. இது சாமி நடத்தி வச்சது. அதுக்கான சம்பிரதாயத்தை நாம பண்ணிதானே ஆகணும். அம்மா, இது சித்தப்பாக்கு பிடிக்காத கல்யாணம். டேய், இளையவரை பத்தி நீ பேசாத.
அவரு மனசை களைச்சு விடுறதே நீதான். இத பாரு, திரும்ப திரும்ப பேசினா அவரு ஒரு நாள் மனசு மாறுவாரு. அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஆனா அது வரைக்கும் அபியோட வாழ்க்கையில சம்பிரதாயங்களை ஃபாலோ பண்ணாம இருக்க முடியுமா? அதைத்தான் நாங்க நடத்தி வைக்கிறோம். அம்மா, இதே வீட்டில் இருந்துகிட்டு சித்தப்பாக்கு அகேன்ஸ்டா யோசிக்கிறது ரொம்ப தப்பு. இதுல நீங்க சடங்கு சம்பிரதாயம் வேற சொல்றீங்க. இத பாரா, எங்களோட முடிவு இதுதான். இதை யாராலையும் மாத்த முடியாது, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அத்தை, இது ஜட்ஜ் வீடு, அதுக்கு முன்னாடி கிராமணி வீடு. இந்த வீட்டுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கிறத மறந்துட்டீங்களா? எங்க வீட்டுல தேடி வந்து பொண்ணு கொடுத்தது இந்த குடும்பத்தோட பெருமைக்காகவும் பாரம்பரியத்துக்காகவும் தான். இப்ப ஒரு ரவுடிய இந்த குடும்பத்தோட மாப்பிள்ளன்னு எப்படித்தான் சொல்ல முடியும்? கொஞ்சம் கூட இத பத்தி யோசிக்காம சின்ன பிள்ளை மாதிரி இந்த கல்யாணத்துக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் யோசிக்காம செய்யல வர்ஷா, நல்லா யோசனை பண்ணி நிதானமா தான் முடிவெடுத்திருக்கேன். எங்களை பொறுத்த வரைக்கும் கடவுள் போட்ட முடிச்ச அலட்சியப்படுத்த முடியவே முடியாது, அவ்வளவுதான். மா, சித்தப்பாவோட முடிவை தாண்டறது தப்பு. அவருதான் இந்த வீட்டுக்கு பெரியவர். ஏண்டா, சாமின்றது அதுக்கு மேலடா, அத மறந்துடாத நீ. நான் இதை நடத்தி காட்டிதான் தீருவேன். என்னை யாராலையும் தடுக்க முடியாது. என்ன பத்மா, நம்ம கிளம்பலாமா? சீர்பலகாரம் ஆர்டர் கொடுக்கணும், நிறைய வேலை இருக்குமா. சரி, கிளம்பலாம். மா மா கமலாக்கா எல்லாரையுமா கூப்பிடுறேன். வேண்டப்பட்டவங்கன்னு ஒரு 10-15 பேர் தான் கூப்பிட்டுருக்கேன். நீ மறக்காம வந்துரு. சரிக்கா. கல்யாணம் தான் நம்ம கண்ணு முன்னாடி நடக்கல, இதையாச்சும் நம்ம கண்ணால பாப்போம். சரிக்கா. இந்த வேகாத வெயில நீ எதுக்கு அலைஞ்சிட்டு இருக்க? நந்தினி சித்ராவை அனுப்பியிருக்கலாம்ல. பாதி பேர் யாருன்னு அவங்க 2 பேருக்கும் தெரியாது. அவங்களுக்கு விளக்கம் சொல்றதுக்குள்ள நானே 4 வீட்டை பார்த்து எல்லாருக்கும் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அதான் நானே வந்துட்டேன். இங்க பாரு, நீ வர்றதுக்கு மறந்துடாது. நான் கிளம்பட்டுமா? சரிக்கா. வெற்றி வெற்றி, புது மாப்பிள்ள தம்பி. என்னக்கா? என்னப்பா இது? உங்க வீட்ல பொம்பளை பிள்ளைங்களுக்கும் பொறுப்பு இல்ல, ஆம்பளை பிள்ளைங்களுக்கும் பொறுப்பு இல்ல. எனக்கு நிறைய வேலை இருக்கு, விஷயத்தை மட்டும் சொல்லுக்கா. உன் பொண்டாட்டிக்கு தானே தாலி பிரிச்சு மாத்துறது. ஊராளுங்களை கூப்பிடுறதுக்காக ஒத்தையில அலையுது. ஏய், சும்மா ரெடி. அட இருக்கா தம்பி, அம்மா பாவம் இல்ல, உடம்பு வேற சரியில்லை. வெயில்ல இப்படி தன்னந்தனியா அலைய விடுவியா? நீயாவது பைக்ல கூட்டிட்டு போலாம்ல. என்னப்பா? சொன்னா கேட்டாதானேக்கா, நான் பாத்துக்கிறேன். மா வாமா. பாத்தியாக்கா, நான் சொன்ன உடனே தம்பி கேட்டுக்கிச்சு பாத்தியா? என்னமோ சொன்ன. சரி, பாத்து போ. நீ மறக்காம வந்து. சரிக்கா. மா, என்னது இப்ப எதுக்கு ஊரே கூப்பிட்டு இருக்க? உனக்கு என்னடா? அதுக்கு நான் எதுவும் உங்ககிட்ட பணம் கேட்கலையே. இத பாரு, நீ பண்றது ஃபுல்லா தேவையில்லாத வேலை. நான் ஃபங்க்ஷனே வேணான்றேன், நீ என்னன்னா ஊரே போய் கூப்பிடுற? உனக்கு தான் அது வேண்டாத விசேஷம், எனக்கு இது முக்கியமான விசேஷம். போய் உன் வேலையை பாரு. பெருசா பேச வந்துட்டான். இங்க பாரு, நீ எத்தனை பேரை வேணா கூப்பிடு, ஆனா அவ கழுத்துல நாலாம் தாலி கட்டவே மாட்டேன். அதையும் பாத்துருவோண்டா. நீ உன் வேலையை பார்த்துட்டு போ. இன்னும் 12 பேரை கூப்பிட வேண்டியிருக்கு, நான் போறேன். மா, நிச்சயமா நடக்காதுமா. அது நீ என்னடா சொல்றது? இவ்வளவு தூரம் எல்லா ஏற்பாட்டையும் நான் பண்ணிட்டு இருக்கேன். இது நடந்தே தீரும். நான் நடத்தி வைப்பேன். பாப்போமா? போ, போய் உன் வேலை இருந்தா பாரு. என்ன மிரட்ட வந்து சொன்னா கேளுமா. பட. வயசாச்சு தவிர வயசுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறாங்களா அம்மா? சித்தியும் அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு ஆடுறதா என்னால தாங்கவே முடியல. எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்குங்க. இப்ப என்னங்க பண்ண போறீங்க? எப்படி தடுக்க போறீங்க? மறுபடியும் சித்தப்பாட்ட தான் போகணும். ஆனா அவர் என்ன சொல்ல போறாருன்னு தான் எனக்கு பயமா இருக்கு. இல்லங்க, வேண்டாம். அவரு கோவப்படுவாரே தவிர மத்தபடி எப்பவுமே நேர்வழியில தான் யோசிக்கணும்னு சொல்லுவாரு. இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் குறுக்கு வழியில யோசிச்சாதான் சரியா வரும். இப்ப என்ன சொல்ல போற? இதுக்கு எங்க அப்பா தாங்க சரிப்பட்டு வருவாரு. நீங்க அவர்கிட்ட பேசுங்க. என்னங்க, எதுக்கு யோசிக்கிறீங்க? ஏன் எங்க அப்பா மேல நம்பிக்கை இல்லையா? இல்ல வருஷா, அப்படிலாம் இல்ல. மாமா பண்ற எதுவுமே சித்தப்பாக்கு பிடிக்க மாட்டேங்குது. இந்த விஷயத்துலயும் அவர் ஏதாவது பண்ணி சித்தப்பா கடுப்பாயிட்டாருன்னா என் தலை தான் உருளும். வேற வழி இல்லைங்க.
வேற இதை எப்படி நிறுத்துவீங்க? அந்த ரவுடி மறுபடியும் நம்ம அபி கழுத்துல தாலி கட்டி கல்யாணத்தை உறுதிப்படுத்திட்டானா என்ன ஆகும்? அவங்கள பிரிக்கிறது இன்னும் கஷ்டம் ஆயிடும்ல. வாஸ்தவம் தான், ஆனா இங்க பாருங்க, மாமாவுக்கு பிடிக்குது பிடிக்கலங்கிறது ரெண்டாவது. நம்மளோட நோக்கம் இந்த தாலி பிரிச்சு கோக்குறத நிறுத்தணும், அது மட்டும்தான். அதுக்கு என் அப்பா விட்டா வேற ஆளே கிடையாது. என்ன சொல்றீங்க? இப்ப அப்பாக்கு கால் பண்ணவா வேணாமா? சரிம்மா. சொல்லுமா வர்ஷா. அப்பா, அவர் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாரு, பேசுங்க. குடுமா. ஹலோ மாமா. சொல்லுங்க மாப்பிள்ள, என்ன விஷயம்? மாமா, இங்கே நடக்கிறது எதுவும் சரியில்லை. அதுவும் அம்மா கூட சேர்ந்துக்கிட்டு சித்தியும் ரொம்ப ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க. சித்தப்பா என்னடானா எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு. எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல மாமா. முதல்ல என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க மாப்பிள்ள. நடந்தது கல்யாணமே இல்லைன்னு நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். எப்படியாவது அபி அங்கேருந்து பிரித்து கொண்டு வரணும்னு நாம சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ அம்மா என்னடானா அபிக்கு புது தாலி பிரித்து கோக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆட பாவமே, சம்மந்திக்கு எதுக்கு புத்தி இப்படி போகுது? தாலி பிரிச்சு கோத்துட்டா இந்த கல்யாணத்தை கன்ஃபார்ம் பண்ண மாதிரி ஆயிடும்ல. என்னத்த மாமா சொல்றது, பிடிவாதமா அப்படி தாண்டா பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன செய்யறதுன்னே புரியல மாமா. ரொம்ப தப்பு மாப்பிள்ள, ரொம்ப ரொம்ப தப்பு. அவங்க என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம், ஆனா நிறுத்த வேண்டியது நம்மளுடைய கடமை. அதெல்லாம் எனக்கும் தெரியுது மாமா, ஆனா எப்படி நிறுத்துறதுன்னு தான் எனக்கு தெரியல மாமா. அதுக்கு ஐடியா தரத்துக்கு தான் நான் இருக்கேன்னு. கவலைப்படாதீங்க, இப்பயே புறப்பட்டு நான் அங்க வரேன். என்ன ஏதுன்னு பேசுவோம். சித்தப்பாவுக்கு அந்த விஷயம் தெரியுமா? இல்லை மாமா, அவங்களும் சொல்ல நானும் சொல்ல. அப்படியே விட்டுருங்க மாப்பிள்ள, அதெல்லாம் அவருக்கு தெரிய வேணாம். அவருக்கு தெரிஞ்சா நியாயம் தர்மம்னு எதையாவது பேசி குழப்பிக்கிட்டு இருப்பாப்புல. எதுவாக இருந்தாலும் நானும் நீங்களும் சேர்ந்து பிளான் பண்ணிக்கலாம். என்ன மாமா, எதுவாக இருந்தாலும் சித்தப்பாட்ட சொல்லிட்டு செய்யறதுக்கு நல்லது இல்லையா? அவர்கிட்ட சொல்லிட்டு செஞ்சா 1000 காரணம் சொல்லி தடுத்து நிறுத்திடுவாப்புல. நமக்கு அபி திரும்பி வந்தா போதும். அவர் சொல்றபடி பண்ணா அபி அங்கேயே நிரந்தரமா தங்கிடுவா. சரி மாமா, நீங்கள் ஏதாவது ஐடியா பண்ணிட்டு எனக்கு தகவல் சொல்லுங்க, நாம அந்த மாதிரியே பண்ணிக்கலாம். சரிங்க மாப்பிள்ள, நான் வச்சிடுறேன். சரி மாமா. வீடா இது? யார்கிட்டயாவது 2 வார்த்தை பேச முடியுதா? எப்ப பாரு யாராவது பின்னாடி நிக்கிற மாதிரியே பிரம்ம. இந்த வெற்றி மட்டும் வரட்டும், பதில் சொல்லியே ஆகணும், அவங்கிட்ட பேசியே ஆகணும். ஐயோ, நல்ல சந்தர்ப்பம். அத்தை வீட்ல இல்ல, நந்தினி அக்காவும் சமையல பிஸியா இருக்காங்க. அபிசனியா ஆளையே காணோம். இப்ப வெற்றி வந்தா நல்லா பேசி விட்டுறலாம். வர மாட்டேங்கிறானே. வாங்க வாங்க வெற்றி. வா வா. சரிடா, பாத்துக்கலாம். ஐயோ, வெற்றி வேற வந்தாச்சு. ஷோ, சீக்கிரம் சமையல முடிக்கணுமே. என்ன நீ அண்ணனுக்கா வெயிட் பண்றீங்களா? என்ன வெற்றி, இவ்வளவு சீக்கிரம் வீட்டுக்கு வந்துட்டீங்க? வேலை முடிஞ்சா நீ, அதான் சாப்பிட்டு போலான்னு வந்தேன். வர வழியில உங்க அம்மா கண்ணில் பட்டாங்களா? ஆமா நீ, நானும் பார்த்தேன். அம்மாக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? எதுக்காக இப்படி பண்றாங்கன்னே தெரியல. எல்லாம் இந்த அபி பண்ற வேலைதான். சொக்கு பொடி போட்டு அத்தைய மயக்க அப்படியே சுருட்டி வச்சிருக்கா. அவ தான் சொல்றானா அம்மாக்காச்சும் அறிவானாமா? அதானே. நம்ம வீட்டு மனுஷங்களே நமக்கு எதிராக இருக்கிறது தான் ரொம்ப எரிச்சலா இருக்கு. அப்பவே வண்டி சத்தம் கேட்டுச்சே, என்ன பண்றான்? அது மட்டும் இல்ல வெற்றி, நந்தினி அக்கா கூட அபிக்கு சப்போர்ட் தான். இந்த வீட்டு பொம்பளைங்கள்ல உங்களுக்கு சப்போர்ட்டா நிக்கிறது நான் மட்டும் தான், அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்ஸ். பரவாயில்லப்பா. வெற்றி கூட இவளுக்கு என்ன பேச்சு? வெற்றி, அந்த அபி இருக்கால, அவ பெரிய கைக்காரி. உங்களை மடக்கிறதுக்கு பின்னால ஏதோ பெரிய பிளான் வச்சிருக்கான்னு தான் நான் நினைக்கிறேன். அடி பாவி, போட்டு கொடுத்துட்டு இருக்கியா?
அண்ணி அப்படிலாம் ஒன்றும் பிளான் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அவளை விடுங்க, ஒரு பைத்தியம். அவள் என்ன செஞ்சாலும் நான் பார்த்துக்கிறேன். நீங்க விடுங்க அண்ணி. என்ன நீங்க இப்படி சொல்லிட்டீங்க? இதெல்லாம் லேசுப்பட்ட காரியம் இல்ல, பாத்துக்கோங்க. அந்த அபி என்கிட்டயே இப்படி சொடக்கு போட்டு சவால் விட்டுருக்கா. ஊர் பார்க்க உலகம் பார்க்க உங்க கையிலே தாலி கட்ட வச்சு அத்தனை பேர்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கி கட்டுறேன்னு சொல்லியிருக்கா. அது உங்களுக்கு தெரியுமா? அவ எதுக்கு உங்ககிட்ட சவால் விடணும்? இல்ல, அது நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்ல, அந்த வைத்தறிச்சு என்ன பார்த்தாலே என்னமோ தெரியல, அவளுக்கு பத்திக்கிட்டு வருது. அவ்வளோ கெட்டவ. அவளோட புத்தி அவ்வளவுதான். நீ விடுங்க. அதை எப்படி விட முடியும்? உங்களுக்கு ஒரு அவமானம்னா அது இந்த வீட்டுக்கே அவமானம், அது எனக்கு அவமானம். நீங்க விட்டாலும் நான் விட மாட்டேன் வெற்றி. இப்ப என்ன சொல்ல வரீங்க? என்ன நான் இவ்ளோ பேசிட்டு இருக்கேன், உங்களுக்கு இது கூடவா புரியல? நாளைக்கு உங்களுக்கு தாலி பிரிச்சு கோக்குறாங்க. இங்க பாருங்க, அந்த தாலியை மட்டும் உங்க கையால கட்டிட்டீங்க, முடிஞ்சது கதை. ஊரறிய உலகறிய அபி உங்க பொண்டாட்டின்னு நிரூபணம் ஆயிடும். அது உங்களுக்கு புரியுதா இல்லையா? இங்க பாருங்க, அவதான் உங்க பொண்டாட்டின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு வைங்க, அப்புறம் நீங்க அவ கூட வாழ்ந்துதானே ஆகணும். அதுவா உங்க ஆசை? அண்ணி, ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கங்க. அவ தலைகீழானாலும் அவ கழுத்துல நான் தாலி கட்ட போறது இல்ல. அப்புறம் எப்படி இந்த ஃபங்க்ஷன் நடக்குமா? ஆனாலும் அவ பயங்கரமான ஆளு வெற்றி, பெரிய கேடி. எப்படியாவது ஆட்டு தூக்கி மாட்டுல போட்டு, மாட்டு தூக்கி மனுஷன்ல போட்டு இந்த கல்யாணத்தை எப்படியாவது நடத்திடுவா. நீங்க அதுல ரொம்ப சாக்கிரதையா இருக்கணும், சொல்லிட்டேன். இவ திருந்தவே மாட்டாளா? அவளோட இந்த கேடித்தனம்லாம் வேற எங்கேயாவது செல்லுபடி ஆகும். ஆனா ஏன்ட்டெல்லாம் ஒன்றும் செல்லுபடியாக. அதான் பார்த்தனே. மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு கொலசாமி கோவில்ல அவளுக்கு மாலைய போட்டு மாலை மாத்தினவர் தானே நீங்க. அவ்வளோ ஏன், இதோ இங்க இதே இடத்துல இந்த வீட்டு வாசல்ல ஊரு கூடி வந்து நின்னு பூங்காவனான செஞ்சத நீங்க செஞ்சதா பாராட்டி 2 பேரையும் மாலை மாத்த வச்சாங்களே, அப்ப உங்களால என்ன செய்ய முடிஞ்சது சொல்லுங்க தம்பி. இந்த பாருங்க, அவ கேடிலையும் பெரிய கேடி. ஈர பேனாக்கி பேனை நல்லா பெப்பர் ஃப்ரை பண்ணி தின்றுவா. அவ்வளோ பெரிய வித்தக்காரி அவ. இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? மூத்தவ நான் சொல்றேன், உங்க நலத்துக்காக மட்டும்தான் சொல்றேன். இந்த விஷயத்துல நான் சொல்றத கேளுங்க. அவகிட்ட வெறும் சாதுரியம் மட்டும் இல்ல, கையில நிறைய துட்டு இருக்கு. என்ன வேணாலும் பண்ணி சாதிச்சுப்பா. நீங்க தான் உஷாரா இருக்கணும். நாளைக்கு அவ கழுத்துல தாலிய மட்டும் கட்டிடவே கூடாது. பாவி பாவி, எப்படி பேசுற பாரு. இங்க பாருங்க, அவ பெரிய பெரிய டிராமா எல்லாம் போடுவா. எது நடந்தாலும் அதுக்கு நீங்க அசைஞ்சு நடந்துக்க கூடாது. ஊருக்காரங்க முன்னாடி மாலை மாத்திக்கிட்ட மாதிரி, அம்மாச்சிக்காக குலதெய்வத்துக்கு முன்னாடி மாலை மாத்திக்கிட்ட மாதிரி இந்த விஷயத்துல நடந்துடவே கூடாது. பாத்துக்கோங்க. நான் பாத்துக்கிறேன். இல்லன்னு மட்டும் வைங்க. அவ கழுத்துல உங்க தாலி அத்தனை பேர் முன்னாடியும் மறுபடியும் ஏறிச்சுன்னு வைங்க. உங்களை பார்த்து என்னால பரிதாபம் மட்டும்தான் பட முடியும், வேற எதுவும் பண்ண முடியாது. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நான் பாத்துக்கிறேன், நீ விடுங்க. நல்லாதான் வேப்பிலை அடிச்சிருக்கேன். செட் ஆகுமா ஆகாதுன்னு தெரியல. என்ன நடக்குதுன்னு பாப்போம். சித்ரா, உனக்கு எதுக்கு இந்த கெட்ட புத்தி? எதுக்காக அபி பத்தி வெற்றி தம்பி கிட்ட இவ்ளோ போட்டு கொடுக்கற? ஒட்டு கேட்டிங்களாக்கும்? என்னமோ பண்ண. இத பாரு, நீயும் என்ன மாதிரி இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு தான் வந்திருக்க. உனக்கும் எனக்கும் சோறு போடுறதே இந்த குடும்பம் தான். அதுக்கு கொஞ்சமாச்சும் நன்றி கடன் வேண்டாமா? இப்ப நான் என்ன அப்படி தப்பு பண்ணிட்டேன்னு நீங்க இந்த பேச்சு பேசிட்டு இருக்கீங்க? தப்பு சித்ரா, பெரிய தப்பு பண்ற. மருமகளா லட்சணமா இந்த குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கு தான் நீ உதவி பண்ணணும். ஓ, வெற்றியோட வாழ்க்கை மாறணும், வெற்றி நல்லபடியா வாழணும் தான் நீ நினைக்கணும். அதுக்காக தானே நான் அவர்கிட்ட பேசினேன். கிழிச்ச வெற்றியை மாத்த அபிய தவிர வேற யாராலையும் முடியாது. இந்த வீட்டை விளங்க வைக்க, வெற்றியோட வாழ்க்கையை விளங்க வைக்க வந்த தேவதாவ. ஓஹோ, அவளுக்கு கெட்டது நினைச்சேன்னு வை, நிச்சயமா நல்லாவே இருக்க முடியாது. அவ்வளவுதான் சொல்லுவேன். என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க.
அடேங்கப்பா, பயங்கர வசதி போலயே. இந்த நேரத்துல எதுக்கு எங்க ரூம்குள்ள வரீங்க? எனது உங்க ரூமா? இதுக்கு பேரு ரூம். இது இட்லி கிட்ட சொன்னா சட்னி கூட நம்பாது. மாத்து துணி இல்லாம தெருவுல நின்னவ நீ. இன்னைக்கு என்னடானா விரிச்சுக்கு ஒரு பாய், போத்திக்கு ஒரு போர்வை, தலைவாணி, ஃபேனு. ராஜ வாழ்க்கைதான். சரியான கில்லாடிடி நீ.